இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர், அதாவது சிஏஜி. ஆமா, அவங்களோட தணிக்கை முறையையே மாத்துறதா ஒரு கட்டுரை சொல்லுது. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இது ஒரு பெரிய மாற்றம். சிஏஜி அவங்களோட பாரம்பரியமான தப்பு நடந்த பிறகு கண்டுபிடிக்கிற முறையிலிருந்து மாறி எதிர்கால நோக்குல செயல்பட போறாங்க. ஆமா, விக்சித் பாரத் 2027 இலக்க மனசுல வச்சு செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. 4 முக்கியமான துறைகள்ல இனி அவங்க கவனம் செலுத்த போறாங்க. அது என்னென்ன துறைகள்? முதல்ல நகர நிர்வாகம். 2047க்குள்ள நம்ம மக்கள் தொகையில பாதி பேர் நகரங்கள்ல தான் இருப்பாங்க. அதனால 101 முக்கிய நகரங்கள்ல வாழ்க்கை எளிமை எப்படி இருக்குன்னு தணிக்கை செய்வாங்க. சரி, ரெண்டாவது எம்எஸ்எம்இ துறை, அதாவது சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு வியாபாரம் செய்வது எந்த அளவுக்கு எளிதா இருக்குன்னு பாப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். அப்புறம் 3வது நம்ம குழந்தைங்களோட அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு. கடைசியா சரக்கு போக்குவரத்து. PM கதிசக்தி திட்டத்தோட செயல்திறனை ஆய்வு செய்வாங்க. இதுக்கெல்லாம் தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்துறாங்க? ஒரு அரசு தணிக்கை அமைப்பு செயற்கை நுண்ணறிவுல சிஏஜி LLM அப்படின்னு ஒரு மாடலை உருவாக்குறாங்கன்னு படிக்கிறப்பவே பிரமிப்பா இருக்கு. ஆமா, அது வெறும் ஃபைல் ஸ்கேனிங் இல்ல. சிஏஜி LLM பல்லாயிரக்கணக்கான பழைய தணிக்கை அறிக்கைகள்ல இருந்து கத்துக்கும். அப்போ எங்கெல்லாம் தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு முன்கூட்டியே கணிக்குமா? ஆமா, எந்த திட்டங்கள்ல முறைகேடுகள் நடக்கலான்னு அது கணிக்கும். இதனால தணிக்கை ரொம்பவும் துல்லியமாவும் புத்திசாலித்தனமாவும் மாறும். இது மட்டும்தானா? இல்ல, சிஏஜி கனெக்ட்னு ஒரு போர்ட்டல் மூலமா தணிக்கை செய்யப்படுற 10 லட்சம் நிறுவனங்களையும் நேரடியா இணைக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப பாய்ச்சல். ஒரு பக்கம் சிஏஜி செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இந்தியாவை 2047க்கு தயார்படுத்துது. இது எதிர்காலத்தை நோக்கிய ஒரு பாய்ச்சல்.